Students, இன்னைக்கு நம்ம linear transformation topicல eigenvalue and eigenvectors எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்ங்கறத பற்றி பார்க்கலாம். இந்த क्वेश्चन பாருங்க. Let t from p to r to p to r be defined as t of f of x equal to f of x plus x plus 1 into f dash of x. Find eigenvalue and the corresponding eigenvector of t with respect to the standard basis of p to r. That is இங்க வந்துட்டு t அப்படினு ஒரு linear transformation p to r ல இருந்து p to r க்கு டிஃபைன் பண்ணிருக்காங்க. And அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க t of f of x இதோட value equal to f of x plus 1 into f dash of x. And இங்க என்ன கண்டுபிடிக்க போறோம்னாக்க அந்த t அப்படிங்கிற அந்த linear transformationோட matrix representation with respect to the standard basis. அந்த மேட்ரிக்ஸோட eigenvalue and eigenvector கண்டுபிடிக்க போறோம். இங்க p2r அப்படிங்கிறது என்னதுனாக்க செகண்ட் டிகிரி பாலினாமியல், p3r நாக்க தேர்ட் டிகிரி பாலினாமியல். ஒரு செகண்ட் டிகிரி பாலினாமியலோட ஸ்டாண்டர்ட் பேசிஸ் அப்படின்னாக்க எதெல்லாம் வரும்னாக்க 1, x, x2 தான். தேர்ட் டிகிரி பாலினாமியலோட ஸ்டாண்டர்ட் பேசிஸ்னாக்க 1, x, x2, x பவர் 3 வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியலுக்கு ஸ்டாண்டர்ட் பேசிஸ்னாக்க ஜஸ்ட் 1 x பவர் 1 இருக்கும். இங்க வந்துட்டு நமக்கு செகண்ட் டிகிரி பாலினாமியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பாலினாமியலோட ஸ்டாண்டர்ட் பேசிஸ். அண்ட் இந்த ஸ்டாண்டர்ட் பேசிஸ் இருக்குது இல்லையா 1, x, x2 இந்த கலெக்ஷனை வந்துட்டு b அப்படின்ட்டு நம்ம வசதிக்காக இங்கே டினோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னாக்க அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டீயோட மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாண்டர்ட் பேசிஸ் கேபிட்டல் B. இந்த மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஃபைனலாக அதோட ஐஜன் வெக்டாரை கண்டுபிடிக்கணும். ஸோ ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ்லேயே நம்ம இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் மேட்ரிக்ஸ் டி வித் ரெஸ்பெக்ட் டு பியை கண்டுபிடிக்க போகிறோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு இந்த பேசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உள்ள எல்லா எலிமெண்ட்டோட இமேஜையும் கண்டுபிடிக்கணும். அதை யூஸ் பண்ணி தான் இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். தட் இஸ் இங்கே வந்துட்டு அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனை டி அப்படின்னு தான் டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு டி ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அடுத்தது டி ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் எலிமெண்ட் எக்ஸ் இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அடுத்தது டி ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய தேர்ட் எலிமெண்ட் x2 இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த 3 வேல்யூவையும் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் இந்த 3 வேல்யூவும் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டின்லேயே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு டி ஆஃப் 1 இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இந்த டி ஆஃப் 1 இதில் வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக தான் இங்கே 1 இருக்குது. இதிலே பாருங்கள் இங்கே வந்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளாடி எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, அவுட் சைடில் டி இருக்குது. நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது என்னதுன்னா டி ஆஃப் ஃபஸ்ட்டு 1 கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணணும்னாக்க டி ஆஃப் 1க்கு வேல்யூ நமக்கு கிடச்சிரும். சப்போஸ் இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம்னாக்க இந்த டி ஆஃப் 1 இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னாக்க ஜஸ்ட் சப்ஸ்டியூட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எப்படி ரெடியூஸ் ஆகும் பாருங்கள். டி ஆஃப் 1 ஈக்குவல் டு ரைட் சைடில் இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் எஃப் ஆஃப் எக்ஸ், இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக தான் 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 1 மாறிடும். தென் ப்ளஸ் அடுத்த டேர்ம் வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எஃப் டாஷ் ஆஃப் எக்ஸ். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ 1 அப்படின்னாக்க எஃப் டாஷ் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ வந்துட்டு 0 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் இதில் பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ 1, இந்த 1 ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுனா நமக்கு 0ன்னு கிடைக்கும். பிகாஸ் 1 வந்துட்டு கான்ஸ்டன்ட்டோட டிஃபரன்ஷியல் வேல்யூ 0. ஸோ இங்கே எஃப் டாஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 0வை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் இங்கே 0 இன்ட்டு இந்த வேல்யூ என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். ஸோ சிம்பிளி 1 மட்டும் கிடைக்கும். அடுத்தது டி ஆஃப் எக்ஸ் அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இங்கே வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக பாருங்கள் ப்ராக்கெட்டில் எக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம்னாக்க இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1க்கு ரைட் சைடில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு எக்ஸாக மாறிடும். தென் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ எக்ஸ் அப்படின்னாக்க எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்ன வரும்னாக்க எக்ஸோட டிஃபரன்ஷியல் வேல்யூவை எழுதணும். எக்ஸோட டிஃபரன்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா 1 தான் வரும். பிகாஸ் எந்த ஒரு வேரியபிளையும் சேம் வேரியபிளை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 தான் வரும். ஸோ இங்கே நமக்கு லாஸ்ட்டில் 1 வரும். இதில் பாருங்கள் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது அண்ட் இந்த ஃபேக்டரை 1 கூட ப்ராடக்ட் பண்ணுனா சேம் எக்ஸ் ப்ளஸ் 1 தான் வரும். இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். தென் ப்ளஸ் இங்கே ஒரு 1 இருக்கும். அடுத்தது டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எப்படி ரெடியூஸ் ஆயிரும் பாருங்கள். லெஃப்ட் சைடு டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். ரைட் சைடில் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்கள் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்.
பட் இங்கே f of xக்கு வேல்யூ என்னது எக்ஸ் ஸ்கொயர். தென் ப்ளஸ் அடுத்த டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ என்ன வரும்னா இந்த எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்ஷியல் வேல்யூ வரும். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என், இதோட வேல்யூ என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இங்கே எண்ணுக்கு பதிலாக 2 இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 2க்கு டிஃபரன்ஷியல் வேல்யூ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 வரும். தட் இஸ் சிம்பிளி 2x கிடைக்கும். ஸோ இங்கே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பிளேஸில் 2xன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபேக்டர் கூடால அவுட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 2xை கொண்டு ப்ராடக்ட் பண்ணிடலாம். அப்போ இங்கே வந்துட்டு எக்ஸ் இன்ட்டு 2x ஸ்கொயர் தென் ப்ளஸ் 1 இன்ட்டு 2xனாக 2x இப்படி கிடைக்கும். இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 டைமையும் ஆட் பண்ணிடலாமா? இங்கே ஒரு டைம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஆட் பண்ணுனா 3 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் ப்ளஸ் 2x. மறுபடியும் இதை வந்துட்டு ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதோட வேல்யூ சிம்பிளி கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வேல்யூவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னாக்க 1 ப்ளஸ் இங்கே எக்ஸ் டேர்ம் இல்லை, ஸோ அதை வந்துட்டு 0 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். தென் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இங்கே இல்லை, ஸோ 0 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். தென் அடுத்தது டி ஆஃப் எக்ஸ், இதோட வேல்யூ வந்துட்டு இங்கே இருக்குது 2x ப்ளஸ் 1. இதில் ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதிடணும் 1. தென் ப்ளஸ் அடுத்தது எக்ஸ் டேர்ம் எழுதணும். இங்கே வந்துட்டு அடுத்ததாக 2x இருக்குது ப்ளஸ் அடுத்தது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, ஸோ நம்ம இல்லாததை 0ன்னு போட்டு எழுதணும் 0 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இந்த டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இதோட வேல்யூ பாருங்கள் இங்கே இருக்குது. இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, ஸோ அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை 0ன்னு எழுதிக்கலாம். தென் ப்ளஸ் அடுத்தது எக்ஸ் டேர்ம் இங்கே இருக்குது 2 இன்ட்டு எக்ஸ். தென் ப்ளஸ் அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இங்கே இருக்குது 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போது இந்த இக்குவேஷன் அண்ட் இந்த இக்குவேஷன் இந்த மூணையும் யூஸ் பண்ணி நம்ம அந்த மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிடலாம். தட் இஸ் அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டீயோட மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாண்டர்ட் பேசிஸ் பி. இதோட வேல்யூ என்ன வரும்னாக்க இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் வரும். பிகாஸ் இந்த 3 வேல்யூலேயுமே பாருங்கள் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும், எக்ஸ் டேர்ம் இருக்கும், அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கும். இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னாக்க ஃபஸ்ட் ரோவில் கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாத்தையும் எழுதணும், செகண்ட் ரோவில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எழுதணும், தேர்ட் ரோவில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எழுதணும். தட் இஸ் இதில் இந்த டி ஆஃப் 1 இதோட வேல்யூவை யூஸ் பண்ணி இந்த மேட்ரிக்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு காலமை எழுதணும். தட் இஸ் இதில் உள்ள இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 1, எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் 0, எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் 0, இந்த 3 நம்பரும் தான் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கும். இதே ஆர்டரில் எழுதணும் 1 0 0 அப்படி எழுதணும். அடுத்தது டி ஆஃப் எக்ஸ் இதோட வேல்யூவில் உள்ள இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இந்த 3 நம்பரும் செகண்ட் காலமில் இருக்கும். தட் இஸ் 1 2 0. அடுத்தது தேர்ட் காலத்தில் இந்த டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இதோட வேல்யூஸில் உள்ள அந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் இருக்கும். தட் இஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம் எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இந்த 3 நம்பரும் தேர்ட் காலமில் இருக்கும். தட் இஸ் 0 2 3 இருக்கும். ஸோ இதுதான் அந்த மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். அடுத்தது ஸ்டெப் 2க்கு போயிடலாம். இந்த ஸ்டெப் 2ல் நம்ம வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்கணும். அண்ட் நம்ம வசதிக்காக இந்த மேட்ரிக்ஸை ஏ அப்படின்ட்டு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் 2ல் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னாக்க ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ. யூஸ்வலாக அந்த ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எதுனாக்க டிட்டர்மினன்ட் a மைனஸ் லாம்டா i ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுனா நமக்கு லாம்டாக்கு வேல்யூ கிடைக்கும். இங்கே ஏ அப்படிங்கிறது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்னால லாம்டாவுக்கு 3 வேல்யூஸ் கிடைக்கும். பட் இங்கே வந்துட்டு இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணாமல் டைரெக்டாகவே லாம்டாவோட எல்லா வேல்யூஸையும் எழுதிடலாம். எதனாலனா இதில் பாருங்கள் ஏ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னாக்க இதில் உள்ள அந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட்டுக்கு பிலோ வரக்கூடிய எலிமெண்ட் எல்லாம் பாருங்கள் 0வாக இருக்குது. இப்படி மெயின் டயகோனல் எலிமெண்ட்டுக்கு பிலோ எலிமெண்ட் எல்லாம் 0வாக இருந்தது அப்படின்னாக்க அந்த மேட்ரிக்ஸை நம்ம வந்துட்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட்டுக்கு அபோவ் வரக்கூடிய இந்த எலிமெண்ட் எல்லாம் 0வாக இருந்தது அப்படின்னாக்க அதை வந்துட்டு லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அல்லது லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அதோட ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னாக்க அந்த மேட்ரிக்ஸில் உள்ள மெயின் டயகோனல் எலிமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ஐஜன் வேல்யூஸ் எதெல்லாம்னாக்க 1 2 3. ஸோ டைரெக்டாகவே நம்ம வந்துட்டு இங்கே ஐஜன் வேல்யூவை எழுதிடலாம். சப்போஸ் நீங்கள் இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் லாம்டாக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு 1 2 3 அப்படின்னு தான் கிடைக்கும். பட் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் டைரெக்டாகவே ஐஜன் வேல்யூவை எழுதிடுங்க. ஹியர் தி ஐஜன் வேல்யூஸ் ஆர் 1 2 3. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஐஜன் வெக்டார்ஸை கண்டுபிடிக்கலாம். ஐஜன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்வலாக நம்ம என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம்னாக்க a மைனஸ் லாம்டா i தி ஹோல் இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. இங்கே லாம்டாவுக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடச்சிதுன்னா 1 2 3 இந்த 3 தான் ஐஜன் வேல்யூஸ். இப்போ நம்ம இந்த 3 ஐஜன் வேல்யூஸ்க்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டாரை கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் லாம்டாக்கு 1 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிவிட்டு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். அடுத்த கேஸில் லாம்டாக்கு 2 எடுத்துகிட்டு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். ஃபைனலாக லாம்டாக்கு 3 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிவிட்டு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டாரை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை மறுபடியும் கொஞ்சம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஐஜன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இதில் இந்த மேட்ரிக்ஸ் A அண்ட் மேட்ரிக்ஸ் I எல்லாம் கொண்டு அடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தட் இஸ் இங்கே வந்துட்டு A மேட்ரிக்ஸ் வந்துட்டு இதுதான். தட் இஸ் 1 1 0 0 2 2 தென் 0 0 3 தென் மைனஸ் லாம்டா இன்டு மேட்ரிக்ஸ் I. இங்கே வந்துட்டு A அப்படிங்கிறது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ ஐயையும் நம்ம வந்துட்டு 3/3 யூனிட் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கணும். தட் இஸ் 1 0 0 0 1 0 0 0 1 இப்படி ஐங்கிற மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கணும். தென் தி ஹோல் இன்டு எக்ஸ். இங்கே A அப்படிங்கிறது 3/3 மேட்ரிக்ஸ்னால இந்த எக்ஸ் அப்படிங்கிறத x1 x2 x3 அப்படின்னு எடுத்துக்கணும். தட் இஸ் இந்த காலம் வெக்டாரில் 3 வேல்யூஸ் இருக்கணும். அண்ட் ரைட் சைடில் உள்ள அந்த 0வையும் நம்ம வசதிக்காக காலம் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கலாம். தட் இஸ் 0 0 0 இப்படி எழுதிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இந்த செகண்ட் டேர்மில் லாம்டாவும் இந்த மேட்ரிக்ஸும் ப்ராடக்ட்டில் இருக்குதுல்ல. ஸோ ஃபஸ்ட் இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு இந்த லாம்டாவை கொண்டு இந்த மேட்ரிக்ஸில் உள்ள எல்லா எலிமெண்ட்டு கூடாலையும் ப்ராடக்ட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ நமக்கு இந்த டயகோனல் எலிமெண்ட் எல்லாம் லாம்டாவாக மாறிடும். தட் இஸ் இங்கே வந்துட்டு லாம்டா இருக்கும், இங்கேயும் லாம்டா இருக்கும், இங்கேயும் லாம்டா இருக்கும். ரிமைனிங் பிளேசஸ்லாம் அதே சேம் 0 தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மைனஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் எழுதிடலாம். ரெண்டு மேட்ரிக்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு சேம் பிளேசஸில் உள்ள வேல்யூவாக மைனஸ் பண்ணி எழுதினா போதும். தட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் கூடால இங்கே இருக்கக்கூடிய லாம்டாவை மைனஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக எழுதணும். ஸோ 1 மைனஸ் லாம்டா அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இங்குள்ள செகண்ட் எலிமெண்ட்லேருந்து இந்த செகண்டாக இருக்கக்கூடிய 0வை மைனஸ் பண்ணி இங்கே எழுதணும். அப்போ 1 தான் வரும். அடுத்து 0 மைனஸ் 0னா 0 தான். தென் செகண்ட் ரோவில் என்ன வரும்னா இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது, மைனஸ் பண்ணால் 0 தான் வரும். அடுத்த எலிமெண்ட் இங்கே 2 இருக்குது, இங்கே லாம்டா இருக்குது, ஸோ மைனஸ் பண்ணால் 2 மைனஸ் லாம்டா வரும். அடுத்து இங்கே 2 இருக்குது, இங்கே 0 இருக்குது, மைனஸ் பண்ணால் 2 தான் வரும். தென் தேர்ட் ரோவில் பாருங்கள், இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது, மைனஸ் பண்ணால் 0 தான். அடுத்தது இங்கேயும் 0, இங்கேயும் 0, மைனஸ் பண்ணால் 0 வரும். அடுத்து இங்கே 3 இருக்குது, இங்கே லாம்டா இருக்குது, ஸோ மைனஸ் பண்ணால் 3 மைனஸ் லாம்டா கிடைக்கும். தென் தி ஹோல் இன்ட்டு x1 x2 x3 ஈக்குவல் டு 0 0 0. ஸோ விச் இம்ப்ளைஸ் இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணி எழுதிடலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னாக்க ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள எலிமெண்ட்டு கூடால இந்த காலம் வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டாக எழுதணும். தட் இஸ் இந்த 1 மைனஸ் லாம்டா கூடால இந்த x1 ப்ராடக்ட் பண்ணுனா 1 மைனஸ் லாம்டா இன்ட்டு x1 கிடைக்கும். தென் ப்ளஸ் அடுத்தது இங்கே உள்ள இந்த செகண்ட் எலிமெண்ட் 1 கூடால இங்கே உள்ள செகண்ட் எலிமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். அப்போ வந்துட்டு x2 கிடைக்கும். தென் ப்ளஸ் அடுத்து இங்குள்ள தேர்ட் எலிமெண்ட் கூடால இங்குள்ள தேர்ட் எலிமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணினோம்னா 0 இன்ட்டு x3 கிடைக்கும். அடுத்தது இந்த செகண்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு கூடால இங்கே இருக்கக்கூடிய காலம் வேல்யூஸ் எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணி செகண்ட் ரோவில் எழுதணும். தட் இஸ் 0 இன்ட்டு இந்த x1 அப்படின்னாக்க 0 x1, தென் ப்ளஸ் அடுத்து 2 மைனஸ் லாம்டா இன்ட்டு இந்த x2, அடுத்தது ப்ளஸ் இந்த 2 இன்ட்டு இந்த x3. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த தேர்ட் ரோவில் உள்ள வேல்யூ கூடால இங்கே இருக்கக்கூடிய இந்த காலம் வேல்யூ எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணி தேர்ட் ரோவில் எழுதணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய 0 இன்ட்டு இங்கே உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் x1, தென் ப்ளஸ் அடுத்தது இந்த 0 கூடால இந்த x2வை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். 0 x2, தென் ப்ளஸ் அடுத்து இந்த 3 மைனஸ் லாம்டா கூடால இந்த x3யை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். அப்போ 3 மைனஸ் லாம்டா இன்ட்டு x3 ஈக்குவல் டு ரைட் சைடில் 0 0 0 அப்படி இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ரெண்டுமே காலம் மேட்ரிக்ஸ் தான். ரெண்டுலேயுமே 3 ரோ இருக்குது, பட் ஒரே ஒரு காலம் தான். ரைட் சைட்லேயும் பாருங்கள், ஒரு காலம் இருக்குது, 3 ரோ இருக்குது. ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னாக்கா கரஸ்பாண்டிங் பிளேசஸில் உள்ள வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் இங்கே உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் இங்கே உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி ஈக்குவேட் பண்ணுறப்ப நமக்கு 1 மைனஸ் லாம்டா இன்டு x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் 0 x3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய செகண்டாக உள்ள எலிமெண்ட் இது வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய செகண்டாக உள்ள எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்னா 0 x1 ப்ளஸ் 2 மைனஸ் லாம்டா இன்டு x2 ப்ளஸ் 2 x3 ஈக்குவல் டு 0. அடுத்தது லெஃப்ட் சைடில் தேர்டாக இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட் ரைட் சைடில் தேர்டாக இருக்கக்கூடிய இந்த 0 கூடால ஈக்குவலாக இருக்கும். ஸோ 0 x1 ப்ளஸ் 0 x2 ப்ளஸ் 3 மைனஸ் லாம்டா இன்டூ x3 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் கம்பைன் பண்ணி இதை வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் கேபிட்டல் 1 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். தட் இஸ் a மைனஸ் லாம்டா i தி ஹோல் இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி இதே போல் 3 ஈக்குவேஷனாக எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம லாம்டாவோட வேல்யூஸ் எல்லாம் இந்த 3 ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணினோம்னா கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டர்ஸ் கிடச்சிரும். இங்கே லாம்டாவோட வேல்யூஸ் எதெல்லாம்னா 1 2 3. கேஸ் 1ல் லாம்டாக்கு 1 இருக்கிறப்ப கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டராக கண்டுபிடிப்போம். இப்போ இந்த லாம்டாக்கு பதிலாக 1 அப்படின்ட்டு
இந்த equation நம்பர் 1ல கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். தட் இஸ் கேபிட்டல் 1 அப்படிங்கிற equation இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு 3 equation இருக்குது. இந்த 3 equationலேயும் இங்கே லாம்டா இருக்கிற பிளேஸ்லலாம் 1 அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆகும் பாருங்க, 1 minus 1 that is 0x1 then plus remaining values எல்லாம் சேமாக தான் இருக்கும், that is x2 plus 0x3 equal to 0 அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷனில் இந்த வேல்யூ எப்படி மாறிடும்னா 2 minus 1 that is 1 மாறிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டேர்மும் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ 0x1 plus 1x2 plus 2x3 equal to 0. அடுத்த தேர்ட் ஈக்குவேஷனில் இந்த வேல்யூ வந்துட்டு 3 minus 1 அப்படியே மாறிடும். 3 minus 1 னா 2. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேர்ம் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ 0x1 plus 0x2 plus 2x3 equal to 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம x1 x2 x3க்கு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுதான் ஐஜன் வெக்டார். இதில் இந்த 3 ஈக்குவேஷனுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த x1 x2 x3 இந்த 3 வேல்யூயும் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எந்த ரெண்டு ஈக்குவேஷனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆர் செகண்ட் அண்ட் தேர்ட். நீங்கள் எப்படி ஈக்குவேஷன்ஸ் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு x1 x2 x3க்கு ஆன்சர் சேமாக தான் வரும். சப்போஸ் இது வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1, இது 2, இது 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 யூஸ் பண்ணி x1 x2 x3க்கு வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னாக்க ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னாக்க இங்கே நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் உள்ள x1 x2 x3க்கு கோஎஃபிஷியண்ட்டை வரிசையாக எழுதிக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், x1க்கு கோஎஃபிஷியன்ட் இங்கே 0 அதை எழுதிக்கலாம். அடுத்தது x2க்கு கோஎஃபிஷியன்ட் இங்கே 1, நெக்ஸ்ட் x3க்கு கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு 0. அகெயின் இந்த ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்டை எழுதிடணும். அடுத்தது இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் உள்ள x1க்கு கோஎஃபிஷியன்ட் 0 அதை எழுதிக்கலாம். அடுத்தது x2க்கு கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு 1 அதை எழுதிக்கலாம். அடுத்தது x3க்கு கோஎஃபிஷியன்ட் 2 அதை எழுதிக்கலாம். மறுபடியும் இந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேல்யூவையும் வரிசை எழுதிடலாம். இப்போ நம்ம x1 இதோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா, இதில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் உள்ள வேல்யூ விட்டுட்டு அடுத்த ரெண்டு காலத்தையும் யூஸ் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் அப்ளை பண்ணணும். தட் இஸ் இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டாக எழுதணும். தென் மைனஸ் அடுத்து இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி அடுத்ததாக எழுதணும். 0 into 1னா 0 தான். ஈக்குவல் டு அடுத்தது x2க்கு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த செகண்ட் காலம் எலிமெண்ட் இதையும் விட்டுருங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய ரெண்டு காலத்தையும் இங்கே யூஸ் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூலை அதில் அப்ளை பண்ணணும். தட் இஸ் 0 into 0 0 then minus 0 into இந்த 2 0 வரும். then equal to அடுத்தது x3க்கு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய தேர்ட் காலம் எலிமெண்ட் அதையும் விட்டுருங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு காலத்தையும் யூஸ் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூலை அப்ளை பண்ணணும். தட் இஸ் இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி ஃபஸ்ட்டாக எழுதணும். தென் மைனஸ் இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி அடுத்ததாக எழுதணும். ஸோ டினாமினேட்டர் இப்படி கிடைக்கும். தட் இஸ் இங்கே வந்துட்டு x1 divided by 2 equal to x2 divided by 0 equal to x3 divided by 0 அப்படின்னு கிடைக்கும். இதில் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் x1 x2 x3க்கு வேல்யூ. தட் இஸ் x1க்கு வேல்யூ 2, x2க்கு வேல்யூ 0, தென் x3க்கு வேல்யூவும் 0 தான். அண்ட் இதுதான் லாம்டாக்கு 1 இருக்கிறப்ப கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய ஐஜன் வெக்டார். இங்கே வந்துட்டு நம்பர் 2 இருக்குது, ரிமைனிங் 2 பிளேசஸ்லேயும் 0 தான் இருக்குது. ஸோ இந்த 3 வேல்யூஸையும் 2 ஆல டிவைட் பண்ணுனீங்க அப்படின்னாக்க இந்த ஐஜன் வெக்டார் நமக்கு எப்படி கிடைக்கும்னா, இங்கே 2க்கு பதிலாக 1 மாறிடும். 0/2னா 0 தான், அகைன் 0/2னா 0 தான். தட் இஸ் x1க்கு 1 கிடைக்கும், x2க்கு 0 கிடைக்கும், x3க்கு 0 கிடைக்கும். ஸோ இதுதான் லாம்டா ஈக்குவல் டு 1 இருக்கிறப்ப கரஸ்பாண்டிங் உள்ள ஐஜன் வெக்டார். எப்போதுமே இந்த ஐஜன் வெக்டாரை இதே போல் ஸ்மாலஸ்ட் நம்பரை வச்சு தான் எழுதணும். தட் இஸ் இந்த 3 நம்பர்லேயும் ஏதாவது காமன் டிவைசஸ் இருந்ததுன்னா அந்த வேல்யூவால் டிவைட் பண்ணி எழுதுங்க. therefore the eigenvector corresponding to lambda equal to 1 is 1 0 0. அடுத்தது கேஸ் 2ல் லாம்டாவோட அடுத்த வேல்யூ 2 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த லாம்டாவுக்கு 2 இருக்கிறப்ப கரஸ்பாண்டிங்காக உள்ள ஐஜன் வெக்டாரை தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு லாம்டாவுக்கு 2 அப்படின்ட்டு கேபிட்டல் இக்குவேஷன் நம்பர் 1ல் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். தட் இஸ் இந்த இக்குவேஷனில் லாம்டா இருக்கிற பிளேஸ்லாம் 2 அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் வந்துட்டு 1 minus 2x1 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் மைனஸ் x1 ப்ளஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு டேர்மும் அது அப்படியே தான் இருக்கும். தென் அடுத்த இக்குவேஷனில் இந்த செகண்டாக உள்ள இந்த டேர்ம் எப்படி ரெடியூஸ் ஆகிறோம்னா 2 minus 2 தட் இஸ் 0 மாறிடுங்க. 0x2 இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் அது அப்படியே தான் இருக்கும். தேர்ட் இக்குவேஷனில் இந்த டேர்ம் எப்படி மாறிடும்னா 3 minus 2 அதோட வேல்யூ 1 தானே. ஸோ இந்த தேர்ட் டேர்ம் வந்துட்டு x3ன்னு இருக்கும். ரிமைனிங் உள்ள ரெண்டு வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனும் இந்த கேஸில் நமக்கு எப்படி ரெடியூஸ் ஆயிரும்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு -1x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் 0x3 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு 0x1 ப்ளஸ் 0x2 ப்ளஸ் 2x3 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். தேர்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு 0x1 ப்ளஸ் 0x2 ப்ளஸ் x3 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும்.
இப்போ இந்த 3 ஈக்குவேஷனில் இருந்து டிஃப்ரெண்ட்டாக உள்ள ஏதாவது 2 ஈக்குவேஷனை சூஸ் பண்ணி நம்ம x1, x2, x3க்கு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதில் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு சேமாக இருக்குது. பிகாஸ் இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு 0x1 + 0x2 + 2/2நாக 1ஆக மாறி x3 மட்டும் ரிமைனிங் இருக்கும் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனும் இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனும் பாருங்கள் சேமாக இருக்குது. ஸோ சேமாக இருக்கக்கூடிய இந்த செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஈக்குவேஷனை இங்கே x1, x2, x3 கண்டுபிடிக்க சூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட் இஸ் இது ஈக்குவேஷன் நம்பர் 4 அண்ட் இது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கலாம். நவ் சூஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4 and 5. சப்போஸ் நீங்கள் சேமாக இருக்கக்கூடிய இந்த 2 ஈக்குவேஷனையும் சூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு x1க்கு வேல்யூ 0ன்னு கிடைக்கும், x2க்கு வேல்யூவும் 0ன்னு கிடைக்கும், x3க்கு வேல்யூவும் 0ன்னு தான் கிடைக்கும். எப்போதுமே இந்த ஐஜன் வெக்டாரில் உள்ள 3 எலிமெண்ட்டும் 0வாகவே இருக்காது. அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வேல்யூவாவது நான் 0வாக தான் இருக்கும். ஸோ சேமாக இருக்கக்கூடிய 2 ஈக்குவேஷனை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம சூஸ் பண்ண இந்த 2 ஈக்குவேஷன்லையும் உள்ள x1, x2, x3க்கு கோஎஃபிஷியன்ட் அப்படி வரிசையாக எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் x1க்கு கோஎஃபிஷியன்ட் -1, அடுத்த x2க்கு கோஎஃபிஷியன்ட் +1, then x3க்கு கோஎஃபிஷியன்ட் 0. அகைன் இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸை எழுதிடணும். தென் செகண்ட் ஈக்குவேஷனில் x1க்கு கோஎஃபிஷியன்ட் 0, x2க்கு கோஎஃபிஷியன்ட்டும் 0, x3க்கு கோஎஃபிஷியன்ட் 2 இல்லை, நம்ம வந்துட்டு இதை 2ஆல் டிவைட் பண்ணி இங்கே எழுதி வச்சிருக்கிறோம். ஸோ x3க்கு கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு 1. மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பரை எழுதிக்கலாம். இப்போ இதை யூஸ் பண்ணி x1க்கு வேல்யூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இதில் உள்ள ஃபர்ஸ்ட் காலமில் உள்ள வேல்யூ விட்டுட்டு அடுத்த 2 காலமில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணணும். தட் இஸ் இந்த 2 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி ஃபஸ்ட்டாக எழுதணும். தென் மைனஸ் இந்த 2 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி அடுத்ததாக எழுதணும். which is equal to அடுத்தது x2க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் காலம் வேல்யூ அதையும் விட்டுருங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த 2 காலத்தையும் யூஸ் பண்ணி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணணும். தட் இஸ் இந்த 2 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதணும். தென் மைனஸ் இந்த 2 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி அடுத்ததாக எழுதணும். ஸோ 1 × -1னா -1 தான். இங்கே ஒரு மைனஸ் இருக்குதா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். x3க்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்குள்ள தேர்ட் காலம் வேல்யூ அதையும் விட்டுருங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 2 காலத்துலேயும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணணும். தட் இஸ் -1 × 0னா 0 வரும். தென் மைனஸ் 1 × 0னா 0. தட் இஸ் x1 டிவைடட் பை இங்கே x1க்கு டினாமினேட்டரில் 1 இருக்கும், x2 டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கும், தென் x3 டிவைடட் பை இங்கே டினாமினேட்டர் வந்துட்டு 0 - 0னா 0 தான். ஸோ இங்கே x1க்கு வேல்யூ 1, x2க்கு வேல்யூ 1, x3க்கு வேல்யூ 0. ஸோ இதுதான் lambda = 2 இருக்கிறப்ப உள்ள கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார். அடுத்தது தேர்டு கேஸில் லாம்டாவுக்கு 3வது ஐஜன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஐஜன் வெக்டாரை கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் லாம்டாவோட 3வது வேல்யூ வந்துட்டு 3. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா புட் lambda = 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. தட் இஸ் அந்த கேபிட்டல் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் கொண்டு லாம்டாவுக்கு பதிலாக 3ன்னு இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். தட் இஸ் இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் (1). இப்போ நம்ம இதில் இந்த லாம்டா இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் 3 அப்படின்ட்டு கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த பிளேஸில் நமக்கு என்ன வேல்யூ இருக்கும்னா 1 - 3 இருக்கும். தட் இஸ் -2ன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் உள்ள ரிமைனிங் 2 டேர்மும் அப்படியே தான் இருக்கும். தென் செகண்ட் ஈக்குவேஷனில் இந்த செகண்டாக இருக்கக்கூடிய இந்த டேர்மில் 2 - 3 இருக்கும். 2 - 3னா -1 வரும். தேர்ட் ஈக்குவேஷனில் உள்ள இந்த தேர்ட் டேர்ம் வந்துட்டு 3 - 3ன்னு மாறிடும். 3 - 3னா 0. ஸோ இந்த கேஸில் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எப்படி ரெடியூஸ் ஆயிரும்னா -2x1 + x2 + 0x3 = 0. Then 0x1 - x2 + 2x3 = 0. தேர்ட் ஈக்குவேஷனில் எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் 0 இருக்கும். தட் இஸ் 0x1 + 0x2 + 0x3 = 0. இப்போ நம்ம இதில் இருந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய 2 ஈக்குவேஷனை சூஸ் பண்ணி ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள் இந்த தேர்ட் ஈக்குவேஷனை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. எதனாலனா இதில் 3 டேர்ம்லேயும் பாருங்கள் கோஎஃபிஷியன்ட் 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் x1, x2, x3 கண்டுபிடிக்க யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஐஜன் வெக்டார் கண்டிப்பாக 0 0 0ன்னு தான் வரும். இதுக்கு பாசிபிளே கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஐஜன் வெக்டாரை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் உள்ள x1, x2, x3க்கு கோஎஃபிஷியன்ட் எழுதலாம். x1க்கு கோஎஃபிஷியன்ட் -2, x2க்கு கோஎஃபிஷியன்ட் 1, x3க்கு கோஎஃபிஷியன்ட் 0. அகைன் ஃபர்ஸ்ட் 2 நம்பரையும் எழுதணும். தட் இஸ் -2, 1. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனில் உள்ள x1 கோஎஃபிஷியன்ட், x2 கோஎஃபிஷியன்ட், x3 கோஎஃபிஷியன்ட் எழுதிடலாம். இட் இஸ் 0 -1 2. அகைன் இந்த 2 வேல்யூமே எழுதணும். 0 -1. இப்போ நம்ம x1க்கு வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூவை விட்டுருங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய 2 காலம்லையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் யூஸ் பண்ணணும். தட் இஸ் இந்த 2 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டாக எழுதணும். தென் மைனஸ் இந்த 2 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி அடுத்ததாக எழுதணும். 0 × -1னா 0 தான். அடுத்தது x2க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் காலத்தையும் விட்டுருங்க. தென் இந்த தேர்ட் ஃபோர்த் காலம் யூஸ் பண்ணி இதில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் அப்ளை பண்ணணும். தட் இஸ் இந்த 2 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டாக எழுதணும். தென் மைனஸ் இந்த 2 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி அடுத்ததாக எழுதணும். -2 × 2னா -4,
ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குதா, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4ஆக மாறிடும், விச் இஸ் ஈக்குவல் டு x3 டிவைடட் பை அடுத்தது x3க்கு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய தேர்ட் காலமில் உள்ள வேல்யூவையும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 காலத்தையும் யூஸ் பண்ணி அதில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் அப்ளை பண்ணணும். தட் இஸ் இந்த 2 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதணும், தென் மைனஸ் இந்த 2 நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி அடுத்ததாக எழுதணும். ஸோ இங்கே வந்துட்டு x1 டிவைடட் பை 2 வரும், தென் x2 டிவைடட் பை 4 வரும், தென் x3 டிவைடட் பை 2 கிடைக்கும். அண்ட் இதில் இந்த 3 டினாமினேட்டர்லேயுமே பாருங்கள் வேல்யூஸில் காமன் டிவைசஸ் இருக்குது. தட் இஸ் இந்த 3 நம்பருமே 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஜஸ்ட் 3 நம்பரையும் 2ஆல் டிவைட் பண்ணினீங்க அப்படின்னாக்க இங்கே நமக்கு x1க்கு டினாமினேட்டரில் 1 வரும், x2க்கு டினாமினேட்டரில் 2 இருக்கும், x3க்கு டினாமினேட்டரில் 1 வரும். ஸோ இங்கே வந்துட்டு லாம்டாவுக்கு 3ஆக இருக்கிறப்ப கரஸ்பாண்டிங் உள்ள ஐஜன் வெக்டர் எதெல்லாம்னாக்க x1க்கு 1, x2க்கு 2, x3க்கு 1.